நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம நேரத்தை ஏற்கனவே பேசியிருந்தோம். தொழிற்சங்கத்துக்கு கலைஞர் இருந்தப்போ வரைக்கும் தொழிற்சங்கத்துக்குன்னு ஒரு கோட்டா இருக்குது, அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு. சண்முகத்துக்கும் அப்படி தான் வந்து தற்போது இருக்க திமுக தலைமை கொடுத்தது. ஆனால் இந்த முறை ஏன் கொடுக்கல? எல்லாம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தோமுசாவுக்கு கரெக்ட். நீங்கள் நம்ம கூட சொல்லியிருந்தோம், விசாரிச்சதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நடராஜன் தோமுசாவுடைய பொருளாளர் நடராஜனுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் கொடுக்கல. தோமுசாவுக்கு கட்டாயம் கொடுத்தாகணுமானா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கடந்த காலங்களில் கூட கொடுக்காத ஆண்டுகள்லாம் கூட இருக்குது. ஆனால் அப்பப்போ கொடுப்பாங்க, தொழிற்சங்கத்துக்குன்னு ஒரு கோட்டா கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டு கொடுக்கப்படல. நீங்கள் சொன்ன மாதிரி 4 சீட்டுகள் மட்டுமே இருக்குது. ஒரு சீட்டு கூட்டணி கொடுத்தாகணும். வைகோ அவர்களுக்கு இல்லைனாலும் மக்கள் நீதி மையத்துக்கு கொடுத்தாச்சு. மீதி 3 சீட்டு தான் இருக்குது. அப்போ அந்த 3ல் நீங்கள் பல கேல்குலேஷன்ஸ் பார்க்கணும். சிறுபான்மையினர் பார்க்கணும், நிறைய கேல்குலேட் இருக்குது. ஏற்கனவே போன எம்பி எலெக்ஷனுக்கு சீட்டு கொடுக்காதவங்கலாம் இருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல். அப்போ அவங்கள சரி கட்ட வேண்டிய தேவை இருக்குது. இந்த மாதிரி நிறைய சட்டமன்ற தேர்தல் வருது, அதில் சில பேருக்கு சீட்டு கொடுக்க முடியாது. அப்போ அவங்கள சரி கட்ட வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் தோமுசாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டோம். அடுத்த வருஷம் என்ன பண்ணால், இப்போ இன்னும் 2 வருஷம் கழிச்சு இன்னொரு பேட்ச் வரப்போகுது, அந்த பேட்சில் பார்த்துக்கலாங்கிற மாதிரி நிப்பாட்டி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோமுசா சண்முகம் அவருக்கு கொடுத்த அந்த கோட்டா தான் இப்போ யாருக்கு மாறி இருக்குன்னா சிவலிங்கம் அவர்களுக்கு மாறி இருக்கு. இப்போ இந்த சிவலிங்கம் அவர் யார், அவர் என்ன பின்னணின்றதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவலிங்கம் வந்து சேலம் மாவட்ட சேலம் கிழக்கு திமுகவில் பொறுப்பாளராக அவர் செயல்பட்டுக்கார். மாவட்ட செயலாளர் அந்தஸ்து தான். 4 மாவட்டங்களுக்கு, அதாவது 4 தொகுதிகளுக்கு வந்து அவர் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கார். என்னென்ன மாவட்டம்? சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்காடு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஆத்தூர் தொகுதி, அதே மாதிரி வந்து கெங்கவெள்ளி, அது மட்டும் இல்லாமல் வீரபாண்டி, இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அவர் வந்து பொறுப்பாளராக இருக்கிறார், மாவட்ட செயலாளர் அடிப்படையில். இப்போ இந்த வந்து அவர் ஒரு மாவட்ட செயலாளர்னால் அதில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடுவாங்க, இதுதான் வழக்கம். ஆனால் இவரால் இந்த 4 தொகுதியிலுமே போட்டியிட முடியாது, அப்படி ஒரு சூழல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 தொகுதி வந்து தனித்தொகுதி. என்னென்ன தொகுதின்னு படிக்கிற மாதிரி, ஏற்காடு, ஆத்தூர், கெங்கவெள்ளி, இந்த 3மே தனித்தொகுதி. இவர் வந்து உடையார், பிசியில் வராரு. ஸோ அப்போ இவர் வந்து என்ன பண்ண முடியாது, போட்டியிட முடியாது. அப்போ இன்னொரு தொகுதி இருக்குது, பொது தொகுதி வீரபாண்டி. ஆனால் அந்த தொகுதி என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. அங்கே வன்னியரை ஒரு வேட்பாளராக போட்டால் தான் வெற்றி பெற முடியும். இதுதான் கடந்த கால ரெக்கார்டாக இருந்திருக்கு. அதனால் நீங்கள் வந்து ஒரு மாற்று சமூகத்தை அவரை போடும்போது வெற்றி வாய்ப்புக்கு சிக்கல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அப்படின்னு திமுக தலைமை கருதுவதாகவும், அதன் காரணமாகவும் இவருக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இது காரணம் 1. இன்னொரு காரணம் 2 இருக்குது. இவருக்கு போன முறையே 2024 கள்ளக்குறிச்சியில் இவருக்கு கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு சீட்டு தரதாக சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு காலையில் அறிவிப்பு வரப்போகுது, என் பேர் தான் வரும் அப்படின்னு இவங்க அவருக்கு ஆதரவாளர்களுக்கெல்லாம் சொல்லி வச்சுருக்காரு. பிரச்சாரத்துக்கு வாகனம்லாம் கூட ரெடி பண்ணிட்டார். நம்ம இந்த வாகனத்திலாம் பிரச்சாரம் பண்ண போகிறோம், அதுக்கான அலங்காரம், லைட் செட்டிங் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அறிவிப்பு வருது, லிஸ்ட்டு பார்த்தா அவர் பேர் காணும், மலையரசன் பேர் வருது. அமைச்சர் ஏவாவேலு ரெக்கமெண்ட் பேரில் மலையரசனுக்கு சீட்டு கிடைச்சதாகவும் இவருக்கு சீட்டு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. கடும் கோவத்தில் போயிடுறாரு. ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, எனக்கு இனிமேல் கட்சி பதவி வேணாம், கட்சி வேணாம், அந்த கட்சிக்காக 40 வருஷம் உழைச்சேன் நான், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஆதரவாளர்கள்லாம் சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. கட்சி தலைமை கூட தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணப்போ சுவிட்ச் ஆஃபில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வேறொரு மூலமாக பேசி திமுக தலைவரே பேசியிருக்காரு ஃபோனில். ஆனால் நான் என்னென்ன தப்பு பண்ணேன், எதுக்குன்னு எனக்கு நீங்கள் சீட்டு கொடுக்காமல் போனீங்க அப்படின்னு கொஞ்சம் பேசியிருக்காரு. நீங்கள் தப்பு பண்ணியிருந்தால் நான் வந்து உங்ககிட்ட ஃபோனில் பேசுவேன்னா? நீங்கள் நல்லா கட்சி பணி ஆற்றிருக்கிறீங்க, இருக்கிற சூழ்நிலை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சேலம் மாவட்டம், செல்வ கணபதிக்கு நம்ம சேலத்தில் தான் சீட்டு கொடுத்துருக்கோம். சேலம் மாவட்டத்துலேருந்தே 2 பேர் எம்பியாக எப்படி ஆக முடியும்? நீங்கள் கள்ளக்குறிச்சி கேட்குறீங்க, ஆனாலும் சேலத்தை சேர்ந்தவர் தானே எம்பின்னு இருக்கும். நீங்கள் அதனால் வெயிட் பண்ணுங்கள், உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் நிச்சயமாக இதைவிட பெரிதாக நான் தரேன் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்ததாக அப்போதே சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையிலும் அவருக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இது காரணம் 2. இன்னொரு காரணமும் இருக்குது. சமீபத்தில் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் முன்னாள் அமைச்சர் பொன்முடி. அவர் கட்சி பதவியும் போச்சு, அமைச்சர் பதவியும் போச்சு. அவருடைய மகனுக்கு 4 சட்டமன்ற தொகுதியிலிருந்து 2 சட்டமன்ற தொகுதியை குறைச்சி இப்போ 2 சட்டமன்ற தொகுதி தான் அவர் வந்து மாவட்ட செயலாளராக இருக்குது. அப்போ பொன்முடி அவர்களோட சார்ந்து இருக்கக்கூடிய சமூகம், அவர் வந்து உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருடைய சமுதாய மக்கள் என்ன இது, நம்மால் ஒருத்தர் வந்து நல்ல செல்வாக்காக இருந்தார், இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவங்க கொஞ்சம் கோபமாக அதிருப்தியாக இருக்கிறதா சொல்லப்படுது. அதை சரி கட்டக்கூடிய வகையிலும் இவர் யார், நம்ம சிவலிங்கம், அவர் உடையார் சமூகத்தை சார்ந்தவர் என்று சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் சரி கட்டுவதற்காக கொடுக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4வதாகவும் ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எந்த மாவட்டம்? சிவலிங்கம் சேலம் மாவட்டம். எடப்பாடி பழனிசாமி எந்த மாவட்டம்? சேலம் மாவட்டம்.
சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் திமுக இந்த முறை வெற்றி பெற்றிருக்கு. எப்போ 2021. அப்போ இன்னும் கூடுதலாக நிறைய தொகுதிகளை வெற்றி பெற வேண்டுமானால் அங்கு ஏற்கனவே ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காங்க, பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன், ஒரு எம்பியும் ராஜ்யசபாவும் உங்கள் ஊர்லேருந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊர் மக்களை ஒரு குஷிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்கும். சேலத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் பாருங்கள், நீங்கள் எங்களை ஆதரிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நாளைக்கு போய் கேட்கலாம்ல, மக்கள் மன்றத்தில் போய் உரிமையாக வாக்கு கேட்க முடியும்ல. அந்த அடிப்படையும் சொல்கிறாங்க. இப்படி 4 விதமான காரணங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால ஏற்கனவே அதிருப்தியாக இருக்கக்கூடிய அவரை சரிகட்டும் விதமாகவும் ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை திருப்திப்படுத்தும் விதமாகவும் கூட இந்த வாய்ப்பு வந்து சிவலிங்கம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். நான் பார்த்த வரைக்கும் சேலம் வந்து 2 எம்பி கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து நிறைய ஊரில் இருக்காங்க. இப்போ தஞ்சாவூர்லாம் கூட ராஜ்யசபா எம்பி இருக்காங்க, அது விஷயம் இல்லை. நிறைய ஊர்களில் ராஜ்யசபா எம்பி இருக்காங்க. ஆனால் சேலத்துக்கு இந்த முறை கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் தேர்தலை அடிப்படையாக வச்சுக்க ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அப்படின்னா சேலம் பகுதிங்கிறது பொதுவாக ஒரு பார்வையில் வந்து எடப்பாடி பழனிசாமியோட சொந்த தொகுதி, சொந்த மாவட்டம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதை வந்து ஈடு செய்கிற விதத்துலேயும் நிறைய திமுக களப்பணியாற்றுறாங்க. பார்த்த வரைக்கும் இப்போ இந்த 2026 தேர்தலில் அவங்க என்ன மாதிரி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, 2024 தேர்தலில் இந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் குறைவாக வாக்கு இருந்துச்சு சட்டமன்ற தொகுதி தேர்தலில், அது எல்லாமே அங்கெல்லாம் பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு கூடுதலாக பொறுப்பாளர்கள் போகிறதா கேள்விப்பட்டோம். எந்தெந்த இடங்களில் வந்து வாக்கு ரொம்ப கம்மியாக இருக்கோ அங்கேருந்து ஒரு பிரதிநிதியை, ஒரு தலைவரை கொண்டு வாங்க, அந்த தலைவர் என்ன பண்ணுவான் அங்கே இருக்க வாக்குகளை வந்து சேகரித்து கொடுப்பதில் பெரிய இதாக இருக்கும்னு சொல்லிட்டு திமுக அந்த பணிகளில் ஈடுபட்டு வராங்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த முறை சேலத்தையும் அவங்களோட பார்வை இருக்கிறது. இனி தொடர்ச்சியாக வந்து உள்கட்சி நிர்வாகிகள் போடுறதுல கூட எந்த இடங்களில் வாக்கு குறைவாக இருக்கோ அந்த இடத்துல கூடுதலாக வேலை செய்கிறதுக்கும் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு கூட இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. ஆக்டிவாக இருக்கிறதுக்கு கூட ஆட்களும் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. மண்டல பொறுப்பாளர் கூட்டத்தில் இது பேசப்பட்டிருக்கு.